வாட் யூ மீன் பை ஸ்ட்ரீமிங் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. இது ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின். ஸோ ரொம்ப சிம்பிளா வந்து நான் ஒரு ஆன்சர் கொடுக்குறேன் இதுக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஓகேங்களா, நிறைய கார் எல்லாம் ஓடிட்டு இருக்கு நம்மளோட சிட்டில. அந்த எல்லா கார்லயுமே ஒரு சில சென்சார்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த சென்சார் வந்து அந்த காரை பத்தி ஒரு சில டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருக்கு. லைக் எவ்ரி செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரீம் ஆயிட்டே இருக்கு. அதுல இருந்து லைக் டேட்டா வந்து வந்துட்டே இருக்கு. அந்த டேட்டா வர டேட்டாவை வந்து நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ்ல ஒரு ஸ்பெசிபிக் சர்வீஸ் இருக்கு. நம்ம கினசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல கேப்கா கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல ஸ்ட்ரீமிங் ஆர்கிடெக்சர்ல. ஸோ கினசிஸ் மாதிரி ஒரு சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கினசிஸ் அவனோட வந்து ஒரு சில காம்பனன்ட்ஸ் வச்சிருக்கான் அவன். கினசிஸ்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து அவங்களோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அது தவிர்த்து கினசிஸ் ஃபயர் ஹோஸ்ன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது தவிர்த்து டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் வச்சிருக்காங்க, வீடியோ ஸ்ட்ரீம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கினசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து நம்மளோட டேட்டா வர டேட்டா சென்சார்ல இருந்து வர டேட்டா வந்து நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்டூடியோ மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம், பார்ஸ் பண்ணலாம், அன்கிளீன் பண்ணலாம், நிறைய டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து கூட இன்ஃபேக்ட் அதெல்லாம் பண்ணறதுக்கு லேம்டா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லையா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வர டேட்டாவே பர்ஃபெக்டா இருக்கு, ஆனா அது வந்து கொஞ்சம் மீனிங் ஆட் பண்ணும் அந்த டேட்டால. லைக் ஒரு உதாரணத்துக்கு நிறைய நியூமரிக் டேட்டா வருதுன்னா அந்த நியூமரிக் டேட்டா என்ன நியூமரிக் டேட்டா அப்படின்றத நம்ம சிக்னிஃபை பண்ணோம்னா நம்ம ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே வரலாம் அந்த நியூமரிக் டேட்டாக்கு. ஸோ இப்போ 10, 22.5, 35 அந்த மாதிரி எல்லாம் வர இடத்துல நம்ம வந்து ஒரு வேர்டு கொடுத்துட்டு 10, ஒரு ப்ரெஷர் 10 இல்லைன்னா வந்து அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்சிங் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேயிருந்து இன்னொரு டேட்டா ஸ்ட்ரீம் அமுச்சு விட்டு இல்லைன்னா ஃபயர் ஹோஸுக்கு அமுச்சு விட்டு அங்கேயிருந்து நம்ம ஃபயர் ஹோஸுக்கு அமுச்சு விட்டோம்னா அங்கே மல்டிபிள் டெஸ்டினேஷன் கிடைக்கலாம். நம்ம S3 கிடைக்கலாம், ஓப்பன் சர்ச் கிடைக்கலாம், ரெட் ஷிஃப்ட் கிடைக்கலாம், ஆர்டிஎஸ் கிடைக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்க வந்து வெறும் இன்னொரு டேட்டா ஸ்ட்ரீம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கிளீன் டேட்டாவை அங்கேருந்து கூட நீங்க வந்து இன்னும் நிறைய டெஸ்டினேஷன்ஸ்க்கு உங்களால எடுத்துட்டு போக முடியும். ஸோ பேசிக்கா வந்து ஸ்ட்ரீமிங் ஆர்கிடெக்சர்ன்றது ஃபர்ஸ்ட் வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா வருது, அந்த தட் கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து பேட்ச்ல வருதா, லைக் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் வருதா, இல்லைன்னா எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் வருதா, இல்லை வந்து கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் டேட்டா வருதா, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம ஸ்ட்ரீமிங் ஆர்கிடெக்சர்ல நம்ம யோசிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கேற்ற சில AWS சர்வீசஸ் இருக்கு. நீங்க டேட்டா அனாலிட்டிக்ஸோட ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் பத்தி நீங்க படிச்சீங்க, நீங்க எழுதணும்லாம் அவசியம் இல்லை, படிச்சீங்க அப்படின்னாலே அதுல வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேசஸோடையும் உங்களால ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிடும். பாலாஜி, நீங்க ஏதாச்சும் இதுல ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை சார், இதுவே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க அஸ்யூர் சைட்ல போகணும் அப்படின்னா DP 203 நினைக்கிறேன் சார், கரெக்டா? அஸ்யூர்ல ஒரு சர்வீஸ் இருக்கு. ஆலன் ராட்ரிகஸோட யூடெமி கோர்ஸ் எடுத்துக்கலாம். அஸ்யூர் சைட்ல நல்லாவே டெப்த்தாவே நீங்க டேட்டா சைட்ல கத்துக்கலாம். ஸோ டேட்டா கிளீனிங்கா இருக்கட்டும், அக்ஷய் சொன்ன மாதிரி டேட்டா ப்ராசஸிங்கு, அதே மாதிரி ஒர்க்கிங் வித் டேட்டா, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ரெண்டுத்துலயுமே நீங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷாலிட்டி இன் AWS அண்ட் அஸ்யூர்ல DP 203 அது ரெண்டுமே நீங்க நல்ல வே டு கெட் ஸ்டார்டட்னு சொல்லலாம். சூப்பர். அங்க வந்து ஆக்சுவலா Azure is far more mature in terms of data solutions. நம்ம வந்து ஆக்சுவலாவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பார்த்திருக்கோம். ஸோ அவங்களோட டேட்டா சொல்யூஷன்ஸ்ல டேட்டா ஃபேக்டரி, டேட்டா பிரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே இருக்கு. AWSல வந்து நிறைய டேட்டா சொல்யூஷன்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் எந்த இடத்துல எதை யூஸ் பண்றது நிறைய பேர் கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா அவ்வளவு வச்சிருக்கான். பட் Azureல அந்த ஒரு எக்ஸாக்ட் ஒரு புல்லட் பாயிண்ட், இந்த சினாரியோக்கு இதுதான், இந்த சினாரிக்கு இதுதான் அப்படின்ற அளவுக்கு ஒரு கிளாரிட்டி அவன்கிட்ட இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட டேட்டா ஜேர்னியை வந்து Azureல நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, பாலாஜி சொல்ற அந்த 203க்கு ஜஸ்ட் முன்னாடி நானும் பாலாஜியும் எழுதின அந்த டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்கு, DP 900ன்னு சொல்லிட்டு, அந்த DP 900 எழுதிட்டு நேர 203க்கு போயிடலாம். ஓகேங்களா?